இப்ப நான் நிம்மதிக்கு வழி சொல்ல போறேன். அல்லாஹ் மீது ஆணையாக, நீங்க உட்கார்ந்து கூடி 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 பேசினாலும், உலகம் உங்களுக்கு முழு பலத்தையும் தந்தாலும், நீங்க தான் உலகத்தை ஆள போறேன்னு தந்தாலும், உங்க அக்கவுண்ட்ல கோடி எண்ண முடியாத அளவுக்கு கோடி கணக்கில் சொத்து இருந்தாலும், வல்லாஹி என்ன ஆகும்? உங்களால நிம்மதியா வாழ இயலாது. உலகம் ஒரு தப்பு கணக்கு போட்டுச்சு. என்ன தப்பு கணக்கு? நிம்மதி என்பது உடம்புக்கா மனசுக்கா? சொல்லுங்க. நிம்மதி உடம்புக்கா மனசுக்கா? மௌலவி, மனசுக்கு. நிம்மதி உடம்புக்கு இல்ல, மனசுக்கு. நிம்மதியை தேடி மக்கள் உடம்புக்கு எடுக்கிறாங்களா, மனசுக்கு எடுக்கிறாங்களா? ஒரு பிராணம் வாங்குறாங்க, தப்பி இல்ல, சல்லி இருந்தா வாங்கலாம். ஒரு ஆள் கொழும்புல இந்த மன்னார் வரைக்கும் வாராரு, பிராடோல வாராரு, ஏர் கண்டிஷன் போட்டுக்கிற மனைவியோட கடுமையான சண்டை, ஊட விட்டு போறாரு. பெரிய காலிக்கோட்ல பிரச்சனை, டிவோர்ஸ் வரைக்கும் போகுது. அவர் பிராடோல எவ்வளவு ஏசி போட்டாரோ அதை தாண்டி வேர்வை வரும். இன்னொரு ஆள் மன்னாருக்கு வராரு, கொழும்புல இந்த ரொம்ப கடுமையான சனம், பஸ்ல ஏறி நெருங்கி கஷ்டப்பட்டு வராரு. 4 வருஷமா குடும்பத்தை சந்திக்க கிடைக்கல. சாமான்லாம் வாங்கிட்டு பிள்ளைகள் என்ன பார்க்கும், எப்படி பேச போறேன், வைஃப் எதிர்பார்த்துட்டு நிப்பாண்டி வர்றாரு. அவர் மன்னார்ல வந்து இறங்கி இருப்பாரு, நின்றுட்டே வந்திருப்பாரு. கண்ட உடனே அவருக்கு சுகமா இருந்திருக்கு, அவருக்கு பிரச்சனை இல்லை. பிராடோல போறவரு கடுமையான பிரச்சனை, டிவோர்ஸ் வரைக்கும் போகுது, அவருக்கு அந்த சுகம் இருந்திருக்காது. உடம்புக்கு சுகமா இருந்திருந்தா பஸ்ல வந்து ஒரு நொந்து நூடுல்ஸா இருக்கணும், பிராடோல போற சந்தோஷமா இருக்கணும். உடம்புக்கு இல்ல தாய்மார்களே, மனசுக்கு. நீங்க வாழ்ற வீட்டுல இல்ல நிம்மதி இருக்குது. அப்படி வாழ்ற வீட்லயும் படுக்கிற பெட்லயும் இருந்தா, கொழும்புல எக்கச்சக்கமான வீடுகள்ல பெண்ணாம் பெரிய பெட், அந்த பெட் மட்டும் பல லட்சங்கள் வாங்கி எடுத்திருப்பாங்க. நைட்டுக்கு தூக்கம் இல்லையா, தூக்க மாத்திரை போட்டு எடுத்து தூங்குறாங்க. அதே கொழும்புல பல பேமெண்ட்களை கடந்து போற நேரம், சில ஏழைகள் 2 கார்ட்போர்ட்டை விரிச்சு அல்லாண்டு தூக்கம் 9 மணிக்கு. சில மனக்காரன் இதை பார்த்தே பொறாமப்படுறது, இப்படி தூங்குறான், ஏசி போட்டு இவ்வளவு பெரிய பெட்ல, அங்கிருந்து இங்க உருள்ற தூக்கம் வருவதில்லை. ராத்திரி எழுப்பி பார்ப்பான் 1 மணி, மறுபடி உட்காருவான், மறுபடி தூங்குவான். இதெல்லாம் நான் கற்பனை பண்ணி சொல்லல, என்கிட்ட சொன்ன கதைகளை சொல்றேன். பல வீடுகள்ல என்னோட கதைச்சதை சொல்றேன். ஆனா அதே ஏழை ஒரு பேமெண்ட்டுக்கு அடியில் இங்கால ஆள் போவான், இவன் பாட்டுக்கு தூக்கம். அவனுக்கு நெலும்பு வலையும் இல்ல, கோயிலும் இல்ல, நெலும்பு கடிக்குதும் இல்ல, அவன் பாட்டுக்கு தூக்கம் சுபவலை எழும்புறான்.